டே 1 சைக்கிளிங் vlogல இன்ட்ரெஸ்டிங் ஃபன் நம்ம கூட யாரெல்லாம் வந்தா எங்கெல்லாம் போனோம் எவ்வளவு தூரம் ரைட் பண்ணோம் மழை பெஞ்சு ரோடெல்லாம் சேரா இருந்ததுனால என்னோட ரோட் பைக்கோட நிலைமை என்னாச்சு. வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நைட் நான் தூங்குனதே 3 மணிக்கு தான், 5 மணிக்கு அலாரம் வச்சேன், ஆனா எழுந்தது 6 மணிக்கு தான். இதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டா ரெடி ஆகணும், அதை நான் வீடியோ வர ஷூட் பண்ணோம். A1ஓட சைக்கிளிங் அவுட்ஃபிட், இந்த சைக்கிளிங் டைட்ஸ் மட்டும் 2600 ரூபாய் வரும். இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உள் சைடு பாத்தீங்கன்னா ஸ்பான்ச் இருக்கா, சோ நீங்க சைக்கிளிங் பண்ணும்போது உங்களோட சிட்டிங் பொசிஷன்ல அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. இதுக்கப்புறம் டி ஷர்ட் ஷூ எல்லாம் போட்டு கிளம்பிடலாம். பேசிக்கா எனக்கு இந்த நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருந்த 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு கேன் எடுத்து சைக்கிளில் செட் பண்ணிட்டு மழை வருதான் செக் பண்ணேன். லைட்டா தூரல் போடுது, இருந்தாலும் கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் என்னோட சைக்கிளிங் ஹெல்மெட். பைக் ஓட்டுற பாதி பேரே ஹெல்மெட் போறதில்ல. சைக்கிளுக்கு ஹெல்மெட் தேவையான்னு கேட்டா ரோட் பைக்குக்கு கண்டிப்பா தேவை. ஒன்னு நம்ம சேஃப்டிக்கு, இன்னொன்னு கொஞ்சமாவது ப்ரொஃபஷனலா இருக்கணும்ல. அண்ட் ஃபோன் வைக்கிறதுக்கு இந்த பேக், பாட்டு கேட்கறதுக்கு இயர்ஃபோனு. அண்ட் வாடகை வீடா இருந்தாலும் எங்க வீடு மாடி வீடு, அதனால சைக்கிள் அப்படியே தூக்கிட்டு கீழே போயிடலாம். டைம் இப்போ கரெக்டா 6:40. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எடுத்துட்டு சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் டஃப் தான், பட் ஜாலியா இருக்கு. இங்க இருந்து கரெக்டா 12 கிலோமீட்டர்ல ஒரு மீட்டிங் பாயிண்ட். அங்க என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். 2 பேரை சேர்ந்து அப்படியே மெரினா போறோம். போன கையில வச்சுட்டு என்னால ஓட்ட முடியாது, வீடியோ எடுத்துட்டு இந்த பேக்ல வச்சிருவேன். அகைன் பேக்ல இருந்து எடுத்து வீடியோ எடுக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பள்ளத்துல வர விட்டேன். நான் ஆல்மோஸ்ட் பாதி தூரம் ரீச் பண்ணியாச்சு. விடிய காலையில சைக்கிளிங் போறது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரோட் பைக்கு ஒரு பெட் நேம் வைக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க. ஆனா கலாச்சிங்க கடுப்பாயிடுவேன். இங்க தான் எங்களோட மீட்டிங் பாயிண்ட். டைம் இப்ப பாத்தீங்கன்னா 7:15 ஆகுது. கிளைமேட் நல்லா இருக்கும் நம்பி சன்ஸ்கிரீன் கூட போடாம வந்துட்டேன். அண்ட் என் ஃப்ரெண்டை இன்னும் காணோம். மச்சான் பெனிடிக் பக்காவா அவனோட மவுண்டன் பைக்ல ரீச் ஆயிட்டான். இவன் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை. சண்டே மார்னிங் சர்ச்சு கூட போகாம நான் கூப்பிட்டதுக்காக சைக்கிளிங் வந்திருக்கான். பேக்ல இருக்க ரூட்ல போனா பீச் கிட்ட தான், இதெல்லாம் சுத்திட்டு போலான்னு சொல்லி அவன் வந்த வழியில அவனை கூட்டு போயிட்டேன். 2 பேரும் அப்படியே பேசிட்டு ரைட பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நேப்பியர் பிரிட்ஜ் ரீச் ஆயிட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் பீச் வந்தாச்சு. அண்ட் இங்க இருந்து அங்க தெரிந்து பாத்தீங்களா லைட் ஹவுஸ், அங்க தான் நாங்க போறோம். லைட் ஹவுஸ் வந்தாச்சு. அண்ட் மண்ணு கிட்ட தண்ணி கிட்ட எல்லாம் நாங்க போல. இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சைக்கிளுக்கு வந்து ஸ்டாண்டு கிடையாது. பெண்ணு கிட்ட இருக்குது மவுண்டன் பைக், அதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும். ரோட் பைக் எதுக்குமே ஸ்டாண்டே வராதான். அப்படியே பொறுமையா சைக்கிளை தள்ளிட்டு பக்கத்துல ஒரு கடைக்கு காஃபி குடிக்கலாம்னு போனோம். இந்த இடத்துல என் சைக்கிள் எப்படி நிறுத்திருக்கேன்னு பாருங்க. செவுத்துல சாட்சி தான் வச்சிருக்கேன். அவனால ஸ்டாண்டை போட்டு நிறுத்திட்டான். டீ லவர்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க, பேசிக்கா எனக்கு இந்த டீயே பிடிக்காது. இந்த கடையில காஃபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டீயும் சுமாரா தான் இருக்கு. இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து கிளாரிட்டி கம்மியா இருக்கும், ஏன்னா என் போன்ல சார்ஜ் இல்ல, பென்னு போன்ல தான் எடுக்கிறேன். ரிட்டர்ன் போறப்ப பீச்சோட சர்வீஸ் ரோட்ல போலான்னு பார்த்தா இங்க ஒரு அண்ணன் கார் ஓட்டி விளையாடிட்டு இருக்காரு. நான் காரோட ரேட் என்னன்னு கேட்டா 2.5 கை காமிச்சாரு. நான் கூட 2500 ரூபாய் நினைச்சேன், பார்த்தா 25,000 ரூபாய். ஃபைனலா பீச்ல இருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பென்னு வந்து வேற ரூட்ல போயிடுவான். ஆல்மோஸ்ட் 2 பேருக்குமே வந்து டிஸ்டன்ஸ் ஒன்னா தான் வரும். அப்புறம் நான் தனியா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். அண்ட் சன்ஸ்கிரீன் போடாதனால ஃபேஸ் ரொம்ப டேன் ஆன மாதிரி இருக்கு. நைட்டு மழை பெஞ்சதுல சைக்கிள் ஃபுல்லாவும் சேர் அடிச்சிருக்கு. ஓவராலா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரைடே 35 கிலோமீட்டர் போயிருக்கேன். லைட்டா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு என் பையனோட வைப்ஸ் எடுத்து சைக்கிளை நல்லா தொடச்சி கிளீன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோவே டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு நினைக்கிறேன். இந்த டியூரேஷன் ஓகேவா இல்ல வீடியோ லென்த் கொஞ்சம் கம்மி பண்ணுமான்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இத்துடன் வீடியோ முடிகிறது. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.